நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தலில் அதிமுக 20% வாக்குகளை வாங்கியிருந்தது ஒருபுறம் எடப்பாடி பழனிசாமிக்கு சற்று நிம்மதியை கொடுத்திருந்தாலும் பல தொகுதிகளில் அதிமுக 3வது 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அதிமுகவோட இருப்பை கேள்விக்குறியாக்கி இருக்கு. இதனால அதிமுக ஒன்றிணைக்கணும், பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தா கண்டிப்பா ஒரு சில தொகுதிகளையாச்சும் ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்கும்னு மூத்த புள்ளிகள் எல்லாம் பழனிசாமியை சந்திச்சு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனாலும் கட்சியை விட்டு போனவங்க தானே அதிமுகவை ஒன்றிணைக்கிற மூத்த புள்ளிகளோட ஆசைக்கு எதிராக பிடிவாதம் பிடிக்கிறாரு எடப்பாடி. இதை அடுத்து மாவட்ட வாரியா மக்களவை தேர்தலில் அதிமுகவோட இந்த படுதோல்விக்கான காரணம் பற்றி மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் கிட்ட ஆலோசனை நடத்தி வராரு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இந்த நிலையில தான் சிதம்பரம், மதுரை, பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த அதிமுக நிர்வாகிகளோட மக்களவை தேர்தலுக்கான தோல்வி பற்றின ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்துல மதுரை மாவட்ட செயலாளர்கள் செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா மற்றும் மதுரை அதிமுக வேட்பாளர் சரவணன் ஆகியோர்கிட்ட அதிமுக ஆட்சியில மதுரையில 8000 கோடி மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுச்சு. இருப்பினும் அங்க அதிமுக 3ஆம் இடம் தான் பிடிச்சிருக்கு. இந்த தோல்விக்கு என்ன காரணம்னு பழனிசாமி கேட்க 3 பேருமே மௌனமா நின்று இருக்காங்க. எடப்பாடியும் விளக்கத்தை எதிர்பார்க்காம வர தேர்தலில் இன்னும் நல்லா வேலை பார்த்து வெற்றி பெறணும்னு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. இந்த நிலையில தான் இன்னைக்கு மதுரையில காமராஜரோட 121வது பிறந்த நாள் விழால அதிமுக சார்பில் பங்கேற்று மாலை அணிவிச்ச கையோட தேர்தல் தோல்விக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு செல்லூர் ராஜு. நாங்க என்ன காமராஜர், எம்ஜிஆர், ஜெயலலிதாவா? நாங்களும் கூவி தான் ஓட்டு கேட்டோம். வேகாத வெயில சரவணனுக்கு ஓட்டு கேட்டு அலைஞ்சோம். இதை விட எப்படி ஒரு கட்சியில வேலை பார்க்க முடியும்? கட்சி நிர்வாகிங்க எல்லாம் பம்பரமா தான் வேலை பார்த்தாங்க. குறிப்பிட்ட சமுதாயங்கள் இந்தியாவை மோடி ஆளணும்னு அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. மதசார்பற்ற சிறுபான்மையினர் ராகுலுக்கு ஆதரவளிச்சாங்க. இதுக்கு இடையில நாங்க அடி வாங்கினோம். இது மதுரை மட்டும் இல்ல, எல்லா மாவட்டங்களையும் பிரதிபலிச்சது. நாங்களாச்சும் ஒரு சில இடங்கள்ல 2வது இடத்துக்கு வந்திருக்கோம். ஓரளவு ஓட்டு வாங்கியிருக்கோம். மற்ற இடங்கள்ல அதிமுகவுக்கு இதை விட கம்மி. இதை பற்றி பொதுச் செயலாளர் பேசவே இல்லைன்னு தன்னோட அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்காரு செல்லூர் ராஜு. அதோட அதிமுக கோட்டையான மதுரையில இப்படி வாக்கு குறைஞ்சிருக்கிறது எங்களுக்கும் கவலை தான். சிறுபான்மையினருக்கு இன்னும் எங்க மேல நம்பிக்கை வரல. மக்கள் இப்படி முடிவெடுத்துட்டாங்கன்னு புலம்பி இருக்காரு செல்லூர் ராஜு.